தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். Speaker sir, thank you speaker sir for the opportunity. Sir, சமீபத்தில் தமிழகத்தில் ஏற்பட்ட டிட்வா புயலின் காரணமாக தமிழகம் முழுவதும் இருக்கின்ற விவசாயிகளும் பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். குறிப்பாக 12,000 ஏக்கருக்கு மேற்பட்ட விளைநிலங்கள், நெற்பயிர்கள் மயிலாடுதுறை மாவட்டத்திற்குட்பட்ட, மயிலாடுதுறை பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட, எனது பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட கும்பகோணம், பாபநாசம், திருவிடைமருதூர், மயிலாடுதுறை, பூம்புகார், சீர்காழி போன்ற அத்தனை இடங்களும் நெற்பயிர்களும், கரும்பு நிலங்களும் மற்றும் வாழை நிலங்களும், அனைத்து விதமான பயிர்களும் கடுமையான சேதத்தை ஏற்பட்டு விவசாயிகளும் பொதுமக்களும் மிகப்பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியது. அதனால் நான் மத்திய அரசாங்கத்திடம் வைக்கின்ற கோரிக்கை என்னவென்றால், தமிழக அரசாங்கம் தமிழக மக்கள் விவசாயிகளுக்கான நிவாரண நிதியை கொடுத்து அவர்களுக்கான தேவையான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று மத்திய அரசாங்கமும் தேசிய நிவாரண நிதியில் இருந்து குறைந்தபட்சமாக முதல் உதவி தொகையாக 25,000 கோடி ரூபாயை ஒதுக்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். காவிரி டெல்டா மாவட்டம் என்பது காவிரி டெல்டா மாவட்டம் என்பது மாரடித்து மாளாது என்று யானை வைத்து போரடித்த காலம்தான் டெல்டா மாவட்ட விவசாயிகளின் धन्यवाद माननीय